காலத்துலேயே அப்படியே படுத்துப்போம். ஃபோனு வேறு ஏதாவது கையில் இருக்கா? ஆஹா இல்லைம்மா. சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிடுவியா? இல்லைம்மா, பசிக்கும் போது ஏதாவது 4 வீட்டுக்கிட்ட போனால் அவங்களே சாப்பாடு போட்டுருவாங்க. எனக்கு மாதம் 20,000 ரூபா சம்பளம், வீட்டு வாடகை 7,000 ரூபா போயிடுது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 13,000 இருக்குமா. அதில் சாப்பாட்டு செலவு ஒரு 5,000 போயிடுது. மீதி எவ்வளோ இருக்கும்? 8,000 இருக்கும். வண்டி டியூ ஒரு 4,000 போயிடுது மாதம். மீதி 4,000 இருக்குமா. இதில் ஃபோன் ரீசார்ஜு, டிவி ரீசார்ஜு, மிச்ச மீதி செலவு, சோப்பு சீப்பு அதெல்லாம் ஒரு 3,000 போகுது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1,000 ரூபா இருக்கும். வண்டி பெட்ரோலு அதெல்லாம் சேர்த்தா ஒரு 1,500 ரூபா செலவாகுது. இப்போ எவ்வளோ இருக்குது? எங்கம்மா 500 ரூபா கடனில் இருக்கு. இப்போ சொல்லு, நீ பிச்சைக்காரியா நான் பிச்சைக்காரியான்னு? பாவம்மா, கஷ்டம்தான். சரி, ஒரு 100 ரூபா கொடு,